வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே வந்து ஹோம் டூர் பார்க்கலாம். நிலைவாசலில் குட்டியாக ஒரு கோலம் போட்டேன் தாமரை மாதிரி. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா 3 படி இருக்கும். படி ஏறி வந்தீங்கன்னா ரைட் சைடு வந்து துளசி மாடம் விநாயகரை வச்சுருப்பேன். சரிங்களா? அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா வலது காலை வச்சு வாங்க எல்லோரும். அப்படியே வந்தீங்கன்னா அழகான கோபுர தரிசனம். கோபுரமும் இந்த குத்து விளக்கும் அவ்வளோ ஒரு அழகு. இன்னும் இந்த இடத்துல நான் வேறு தெய்வங்களை வச்சு இன்னும் பூஜை பண்ணலை. இப்போ தான் குத்து விளக்க விளக்கி ரெடியாக வச்சுருக்கேன். சரிங்களா? இன்னும் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு தனி வீடியோ தரேன். அப்புறம் அப்படியே வாங்க, எல்லோருக்கும் பிடித்த நம்மளுடைய பழனி ஆண்டவர் இருப்பாங்க. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே தையல் மிஷினு, ஃபேனு, அப்புறம் வந்து செல்லக்குட்டி மஞ்சக்காட்டு மைனா. இந்த குட்டி பையனுக்கு மஞ்சக்காட்டு மைனான்னு பேர் வச்சுருக்கேன். அவங்க அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியே இங்கே ஒரு குட்டி கோலம் போட்டுங்க, என் பையன் அழைச்சி வச்சுருக்கான். அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா இங்கே வந்து ஒரு கட்டில், அப்புறம் வந்து தலகாணி அதெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து டிவி யூனிட். நான் சீரியல் பல்பெல்லாம் போட மறந்துட்டேன்ப்பா. டிவி யூனிட் ஃபுல்லாக சீரியல் பல்ப் இருக்குது, மறந்துட்டேன். சரி, அடுத்த விலாகில் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே வந்து இங்கே ஒரு உருளி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கேன்னு. அப்புறம் எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதான் ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜு, அப்புறம் எனக்கு பிடிச்ச என்னோடய பீரோ, அப்புறம் இங்கே ஒரு பீரோ, அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச ரொம்ப எங்கள் வீட்டிலே பிடிச்ச இடம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடய பூஜை அறை தான். பாருங்கள், பெண்களுக்கு பூஜை அறை பிடிக்காமல் இருக்குமா? அது வந்து நம்மளோட எப்படி சொல்கிறது, ஒரு மகிழ்ச்சியான இடம்னா அது பூஜை அறை தான். தீபத்தை ஏற்றி பார்க்கும் போது, தெய்வங்களை கையெடுத்து கும்பிடும்போது அதில் இருக்க சந்தோஷம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிட்டு பிடிச்ச தெய்வம், குல தெய்வம், இஷ்ட தெய்வம், அந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் கும்பிடும் போது மனசில் ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்களேன். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச இடம் தான் இந்த இடம். அப்புறம் வாங்க அப்படியே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்மளுடைய முருகர் வந்து ராசியான முருகர். நாங்கள் மாலை போடும் போது இந்த ஃபோட்டோ வாங்கியிருந்தோம். சரிங்களா? 4 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. 5 வருஷம் இருக்கும்ப்பா, 5 வருஷமாக இருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே வந்து குட்டியாக வந்து கிச்சனை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சரி, லைட்டாக ஹோம் டூர் காட்டலாம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ஹோம் டூர் கொடுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? அப்புறம் வாங்க, பலசரக்குலாம் வந்து அழகாக ஸ்டெப் ரேக்கு மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி அரேஞ்ச் பண்ணேன், செலவே இல்லாத ஸ்டெப் ரேக்கு. சரிங்களா? எப்படி அரேஞ்ச் பண்ணேன்னு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் வந்து இங்கே ஒரு குட்டியாக முருகர் இருப்பாங்க. இவங்க வந்து சஷ்டி அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்தவங்க, அதனால் அவங்கள அப்படியே ப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். காலண்டராக வந்தாங்க, அப்புறம் நான் ப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அன்னபூர்ணி அம்மன், அப்புறம் இந்த செல்லக்குட்டிங்க. மீன்லாம் எங்கள் வீட்டில் மீன் இல்லாத இடமே இருக்காதுங்கப்பா. இன்னொரு மீன் பெரிய தொட்டி இருக்க காட்ட நான் மறந்துட்டேன். சரி, நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். நம்ம நிலைவாசலேருந்து உள்ளே வந்தோம்ல, அதில் ரைட் சைடு பார்த்தா மீன் தொட்டி இருக்குது, நான் மறந்துட்டேன் காட்டுறதுக்கு. அப்புறம் எனக்கு பிடிச்ச கிச்சன் சீரியல் பல்ப்பு. இது வந்து என்னோடய சேவல், நான் ஆசையாக வாங்கிய சேவல். அப்புறம் உருளி அலங்காரம், எனக்கு பிடிச்ச பவுல், இந்த கண்ணாடி பவுல் குட்டியாக சிம்பிளாக. இது வந்து கிச்சனுக்காகவே இந்த பவுல் வாங்கினேன், உருளி அலங்காரம் வைக்கிறதுக்கு. அப்புறம் எனக்கு பிடிச்ச அடுப்பு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இன்றைக்கி அடுப்பு மேலே பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு தாமரை குளம் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு தீபம், ஒரு அகல் விளக்கு மாதிரி, ஆனால் அகல் விளக்கு இல்லைப்பா, அது எண்ணெய் பாக்கெட்டில் உள்ள வந்து தீபம். அதை கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே வந்து அன்னலட்சுமி ஃபோட்டோவை வந்து இங்கே மாட்டி வச்சுருக்கேன். பாருங்களேன், அப்படி பார்க்கும்போது அப்படி ஒரு மங்களம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. சரிங்களா? சேனல் பார்க்குறீங்க நிறைய நண்பர்கள், ஆனால் யாருமே லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. அதை நினச்சா தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கப்பா. சரிங்களா? அப்படியே வந்து கிச்சனை சுற்றி பாருங்கள். வாங்க அப்படியே அரிசியிட காட்டுறேன். இதாப்பா என்னோடய அரிசி பாக்ஸ். அரிசி அப்படியே பையோடு இறக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி சாம்பார் இருக்குது, நைட்டுக்கு சாம்பார் தான். அப்புறம் வந்து சாதமும் இருக்குது. இதை வச்சே இன்றைக்கி வந்து நைட்டு ஆம்லேட் போட்டு இதெல்லாம் சாப்பிட்டோம்னா காலி ஆயிரும். அப்புறம் வந்து ஏதாவது தண்ணி குடம், 2 குடம் மட்டும் தான் உள்ளே வைக்கிறக்கு இடம் இருக்குது, அதனால் 2 குடம் மட்டும் தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வீட்டோட வந்து எப்படி சொல்கிறது, டிவி யூனிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல வந்து இந்த இடம் ப்ளெயினாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் இந்த இடத்துல ஒரு அழகாக ஒரு உருளி அலங்காரம் பண்ணி அப்படியே மாலை நேரத்தில் டிவி பார்க்கும்போது அப்படியே வந்து இந்த தீபத்தை ஏற்றிட்டு அப்படியே வந்து இங்கனக்குள்ளே சேர் போட்டு உட்காந்தோம்னா நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லி நேற்று வந்து
அழகாக இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த தீபம். யாருக்கு தான்ப்பா உருளி அலங்காரம் பிடிக்காது? அதுலேயே தீபம் யாருக்கு தான் பிடிக்காது? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.